Hi friends, welcome back to our channel. Hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா டைம் 5 மணி ஆக போகுது. யூசுவலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ற டைமே இதுதான். ஏதோ ஒரு வீடியோஸ்ல பசங்க பாஸ்தா சாப்பிடுறத பாத்துருப்பா போல அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பாஸ்தா பண்ணதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். அச்சச்சோ குழந்தைக்கு பாஸ்தாவா ஃபுல்லா மைதாவாச்சே அப்படிலாம் பயப்பட வேண்டாங்க. இந்த பாஸ்தா வந்து டிசானோ பிராண்டோடது. இது 100% வீட் பாஸ்தா அண்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனும் கூட. ஆர்டிபிஷியல் கலர், ஃபிளேவர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு எதுவுமே ஆட் பண்ணலங்க. முக்கியமா ஜீரோ கொலஸ்ட்ரால் அண்ட் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம பியூர் வெஜிடேரியன் பாஸ்தாங்க. அமேசான்ல இருந்து தான் இந்த பாஸ்தாவை நான் வாங்கியிருந்தேன். இப்ப பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். பாஸ்தா தனித்தனியா வெந்து வரதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்ப நான் பாஸ்தா சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போற எண்ணெயுமே சேம் டிசானோ பிராண்டோட ஆலிவ் ஆயில் தான். நான் சமையலுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒருவேளை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றதுனால நம்ம சமைக்கிற சாப்பாட்டோட அரோமா அண்ட் டேஸ்ட் சேஞ்ச் ஆயிருமோ அப்படின்ற டவுட் இருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த டவுட்டே வேண்டாம். ஆலிவ் ஆயில சமைக்கிறப்போ நம்ம சமைக்கிற சாப்பாட்டோட டேஸ்ட் ஒரு ஸ்டெப் அதிகமா தான் இருக்கு. இந்த ஆலிவ் ஆயில் ஒரு மாதிரி நியூட்ரல் ஃபிளேவர்லயும் இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கு. பூரி, பரோட்டா, தோசை, பிரியாணி, புலாவ்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. முக்கியமா ஓவரால் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. டிசானோ பிராண்டோட பாஸ்தா மாதிரியே இந்த ஆலிவ் ஆயிலுக்கும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணலங்க. இப்போ பாஸ்தாவை 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் டிசானோ பிராண்டோட ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கேன். துருவன இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே பொடியா கட் பண்ண கேரட் அண்ட் கிரீன் கலர் கேப்சிகமும் ஆட் பண்ணிருக்கேன். வேண்டிய அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்னைக்கு சேர்க்கல. இப்ப 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவையும் அது கூட ஆட் பண்ணிருக்கேன். இப்போ மசாலா கூட பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபைனலா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் தூவி சர்வ் பண்ணிடுங்க. மசாலாலாம் ஈஸியா கோட் ஆகுற மாதிரி தான் இதோட ஷேப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ற ரொம்பவே நல்லா இருக்கு. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். செக் அவுட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.